ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் க்ளோனிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக்கர்னு நம்ம டைப் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதே டேப் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பெயிண்ட்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு டூல் இங்கே ஷோ ஆகும். அண்ட் இப்போ வந்து இதில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், க்ளோன்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வச்சு தான் நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ப்ரஷ் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ இதில் ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல உள்ள கலரை வந்து க்ளோன் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு மவுஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கலரை வச்சு தான் நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ உங்களுக்கு எங்கே க்ளோன் பண்ணணுமோ அங்கே மவுஸை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணால் சேம் அங்கே எந்த கலரை வந்து நம்ம தொட்டிருக்கோமோ ஸோ அந்த கலர் வந்து இங்கே க்ளோன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் இருந்துச்சு, நம்ம இப்போ வந்து ப்ளூவாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு க்ளோனிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம ப்ளூவாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு க்ளோனிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.